Good evening student. 9th standard ஸ்டூடெண்ட்டுக்கு டுடே கிளாஸ் சயின்ஸில் லாஸ்ட் கிளாஸ் 11th லெசனோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் என்னது, நியூட்ரான்ஸோட டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான் வரை பார்த்துட்டோம். ஜேம்ஸ் சாட்விக்ன்ற சயின்டிஸ்ட்டு நியூட்ரான்ஸை கண்டுபிடிச்சார். தென் அதோட கண்டினியூட்டி என்னென்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் நியூட்ரானையும் பார்த்துட்டோம் நம்ம. ஓகேவா? தென் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல். ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் யார்? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் யார்? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். சிம்பிள் ஆஃப் தி எலக்ட்ரான் E, அப்பர் லிமிட்டில் 0, லோயரில் வந்து -1. புரோட்டானுக்கு H11, நியூட்ரானுக்கு N, அப்பரில் 1, லோயரில் 0. ஓகேவா? சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான், புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் நோ சார்ஜ். மாஸ் ஆஃப் த வேல்யூ கிராமில் இது. ஓகேவா? த ஆட்டம் இஸ் பில்டப் ஆஃப் நம்பர் ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல். The 3 subatomic particles of great importance in understanding the structure of an atom or electrons, proton and neutron. The properties of which is the given. Okay, there are two structural parts of an atom, the nucleus and the empty space in which they are. Imaginary path is called orbit. ஸ்பேர் ஆஃப் தி ஆட்டத்தில் லாட் ஆஃப் எம்டி ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரூதர்போர்டு ஆல்ஃபா ஸ்கேட்டிங் மெத்தடில் அந்த லாட் ஆஃப் எம்டி ஸ்பேஸில் ஒரு என்னது ஆர்பிட்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகக்கூடிய ஏரியாவுக்கு ஆர்பிட். தென் நியூக்ளியஸ், த புரோட்டான் அண்டு நியூட்ரான்ஸ். ஆட்டத்தோட மிட் பாயிண்டில் நியூக்ளியஸ் இருக்காரு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் புரோட்டான் அண்டு நியூட்ரான் சொல்லுவாங்க. ஸ்கால்டு அது வந்து நியூக்ளியான் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் ஆர் ஃபவுண்டு இந்த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஆட்டத்தோட மிட் பாயிண்டில் இருக்கிற நியூக்ளியஸ்க்கு ஆர்பிட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த பாத் பை விச் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். எலக்ட்ரான் வந்து சுற்றி வரக்கூடிய ஏரியாவுக்கு தான் என்ன பேர்? ஆர்பிட்னு பேர். டுடே உங்களுக்கு அசைன்மெண்ட் என்னென்னா டிஃபைன் ஆர்பிட். டுடே அசைன்மெண்ட்டோட ஃபஸ்ட் கொஸ்டின் என்னது? டிஃபைன் ஆர்பிட். ஆர்பிட்னா என்ன மீனிங்? ஆர்பிட் இஸ் டிஃபைன்ட் as the path by which electrons revolve around the nucleus. நியூக்ளியஸை சுற்றி பர்டிகுலர் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகக்கூடிய ஏரியாவுக்கு பேர் தான் ஆர்பிட். ஓகேவா? தென் அட்டாமிக் நம்பர் அண்டு மாஸ் நம்பர். ஒன்லி ஹைட்ரஜன் ஆட்டம் have 1 proton in the nuclei. Only helium atom have 2 proton. Only gold atom have 79 protons. This show that the number of proton in the nucleus of an atom decide which element it is. This very important number is known as the atomic number. Atomic number symbol வந்து Z ன்னு சொல்லுவோம். எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னா இந்த டயக்ராம் பாரு, எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட்டை போட்டால் கீழே வந்து டவுனில் இசட் போட்டிருக்கோம், அப்பர் பார்ட்டில் ஏ போட்டிருக்கோம். இசட்னா அட்டாமிக் நம்பர். டாப்பில் இருக்கக்கூடிய ஏன்னு இருக்கு இல்லையா, அவருக்கு என்ன பேர்? மாஸ் நம்பர். ஏன்னா என்னது? மாஸ் நம்பர். இசட்னா அட்டாமிக் நம்பர். சரி, ஓகே. பீரியாடிக் டேபிளில் 118 அதாவது 118 எலமெண்ட் இருக்குது. 118 எலமெண்ட்டுக்கு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எதை பேஸ் பண்ணி அதோட பொசிஷன் ஃபஸ்ட்டு என்னது? ஃபஸ்ட்டு இது வந்து ஹைட்ரஜன், செகண்ட் ஹீலியம், தேர்டு லித்தியம், அப்படியே சொல்லுவோம். ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான், சோடியம், மெக்னீஷியம், இப்படியே லைனாக சொல்லிட்டு போகிறோம் இல்லையா? அப்போது என்னது? ஃபஸ்ட்டு எலமெண்ட்னா ஹைட்ரஜன், செகண்ட்னா ஹீலியம், தேர்ட்னா லித்தியம், ஃபோர்த்னா பெர்லியம், ஃபிஃப்த்னா போரான். அப்படி தான் இருக்கணுமா? ஏன் மற்ற எலமெண்ட்டு மாறி வரக்கூடாது. என்ன ரீசனு? இந்த மெண்டலியோட பீரியாடிக் டேபிளில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, மெண்டலியோட பீரியாடிக் டேபிள்னு ஒரு டேபிள் வந்து அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னு ஒரு பீரியாடிக் டேபிள் டிசைட் பண்ணாங்க. அந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் எலமெண்ட்டை எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா, எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான். இசட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் எலமெண்ட்டை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, ஓகே. புரோட்டான்
alone do not make up all of the mass of an atom. The neutron in the nucleus is also contribute to the total mass. Neutron total mass க்கு contribute ஆகிறது. The mass of the electron can be regarded as so small that it can be ignore பண்ணுறாங்க. Anyway, as a proton and a neutron have the same mass, proton neutron என்னது same mass, the mass of a particular atom depend on the total number of proton and neutron present. This number is called mass number. Mass number நாவே number of proton and number of neutron ஓட summation. Then atomic number என்ன பாரு, number of proton ஈக்குவலாக இருக்கும், number of electron ஈக்குவலாக இருக்கும். இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அட்டாமிக் நம்பர் ரிசல்ட்னாவே என்னது, அந்த எலமெண்ட்டோட நம்பர் ஆஃப் ப்ரோட்டானுக்கும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் ஈக்குவலாக இருக்கும். தென் மாஸ் நம்பர் யாருக்கு ஈக்குவலாக இருப்பார், சம் ஆஃப் என்னது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் அண்டு நம்பர் ஆஃப் நியூட்ரானை ஆட் பண்ண கிடைக்கக்கூடியது. ஃபார் எனி எலமெண்ட் த அட்டாமிக் நம்பர் ஆர் ஷோ ஆஸ் என்னது சப்ஸ்கிரிப்ட். அட்டாமிக் நம்பர் எங்கே இருக்குமா, சப்ஸ்கிரிப்ட் டவுன் சைடில் இருப்பேன். அண்ட் த மாஸ் நம்பர் ஆர் ஷோ த என்னது சூப்பர்ஸ்கிரிப்ட்னா மேலே இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் கொடுத்தோம், நைட்ரஜனில் சப்ஸ்கிரிப்டில் 7 இருக்கார், சூப்பர்ஸ்கிரிப்டில் 14 இருக்கார். சப்ஸ்கிரிப்ட் வந்து யார் கொடுப்பார், அட்டாமிக் நம்பர். சூப்பர்ஸ்கிரிப்ட் வந்து மாஸ் நம்பர். அப்போ நைட்ரஜனில் வந்து 7 அட்டாமிக் நம்பர் 7, 14 மாஸ் நம்பர். ஓகே, தென் இதில் எக்ஸாம்பிள் symbolically present in the atomic using the carbon atomic number and mass number கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கார்பன், சிலிக்கான் வந்து 14, கார்பன் வந்து 6th எலமெண்ட், ஆக்சிஜன் 8th எலமெண்ட்டு, பெர்லியம் 4th எலமெண்ட். ஓகே, the difference between the mass number of an element and its atomic number give the number of neutron present in one atom of the element. Anyway, number of neutron is equal to neutron கண்டுபிடிக்கணும், மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் கழிச்சு நம்பர் ஆஃப் நியூட்ரான் கிடச்சிருவாரு. எனிவே மெக்னீஷியம் 12th எலமெண்ட்டு, அதோட நம்பர் ஆஃப் நியூட்ரான் எவ்வளோ 12 இருக்கார். தென் ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்குது அட்டாமிக் நம்பர், இதுமாரி மாஸ் நம்பர். இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான். நம்ம ரெகுலர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கன்ஃபார்மாக சொல்லிக் கொடுப்பேன் ஸ்டூடெண்ட், ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். தென் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம். எலக்ட்ரான் வந்து என்னது, எத்தனை ஷெல் இருக்குது, 4 ஷெல் இருக்குது. KLM என்ற 4 ஷெல்லில் தான் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிருக்கும். அப்போது ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பேஸ் பண்ணி K ஷெல்லில் வந்து மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான். இந்த டேப்லெட் கணக்குலையா K ஷெல்லுனாவே ஃபஸ்ட் ஆர்பிட்டில் அதுக்கு ஃபார்முலா 2n², 2 காமனாக இருக்கும், n நம்பர் ஆஃப் ஆர்பிட். ஃபஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக 1 கொடுப்போம். 1² என்னது 2 × 2 2 × 1 2. அப்போ கேன்ற ஆர்பிட்டில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். எல்ன்ற நெக்ஸ்ட் ஆர்பிட் அதே 2n² போட்டால் 8 எலக்ட்ரான். எம்ன்ற ஆர்பிட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான், ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபில்லுன்னா 18 எலக்ட்ரான் தான். என் ஆர்பிட்டில் வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரான் வந்து 32 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். ஓகேவா, இது ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்டான விஷயம். You already know that the electron occupy different energy level called orbit or shell in பேர். The distribution of electron in different shell is called electronic configuration. Electron வெவ்வேறு இதில் பிரித்து போகிறதுக்கு electronic configuration பேர். This distribution of electron given is governed by certain rule or condition known as Bohr or Bury rules பேர் of electron configuration. First rule number 1, the maximum number of electron that can be accommodated in shell is equal to 2n² formula. N is a serial number of shell, that number of orbit. Second another rules என்ன, cells are filled in stepwise manner in the increasing order of energy level. Step by step தான் எலக்ட்ரானை ஃபில் பண்ணோம். Third, the outermost shell of an atom cannot have more than 8 electron. 8 electron மேலே இருக்காது. Even if it has
if it has capacity to accommodate more electron. For example, electron configuration calcium வந்து period table 20th element. அப்போ 20 electron இருக்குது. 20 electron பிரித்து போட்டால் ஃபஸ்ட்டு 2 electron, தென் நெக்ஸ்ட் எத்தனை செகண்ட் இதில் மேக்ஸிமம் 8 தான் போட முடியும். அப்போ 2 8 10. எம் ஷெல்லில் வந்து எத்தனை போடலாம்? 10 போனால் ரிமைனிங் 10 போடலாம் இல்லையா? பட் ஆனால் இதில் 10 போட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மேக்ஸிமம் 8 ஹேக்டட் ரூல்னு ஒரு பேர், ஹேக்டல் ரூல். இந்த ஹேக்டல்னால் 8 எலக்ட்ரான் வச்சுட்டு ரிமைனிங் எண்ணுக்கு 2 எலக்ட்ரான் பிரித்து போட்டிருக்காங்க. The outermost shell of an atom cannot have more than 8 electron even if it has capacity to accommodate more electron. For example, electron configuration calcium எடுத்திருக்காங்க. தென் அடுத்தது இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன்லேயே ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இதை ரவுண்ட் பண்ணி பாட்டுருக்காங்க. நமக்கு யார் எடுத்துக்கோங்க? ஆக்சிஜன் 8வது எலமெண்ட்டு, அட்டாமிக் நம்பர் 8, மாஸ் நம்பர் 60. எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்காது? ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ்? 8 எலக்ட்ரான். எலக்ட்ரானை பிரித்து போட்டோம் 2,6. ஃபஸ்ட் ஆர்பிட்டல் 2 எலக்ட்ரான், தென் 6 எலக்ட்ரானை பிரித்து போட்டிருக்கோம். ஓகேவா? இதுவரை நம்ம ஸ்டூடெண்ட் கவனிங்க. உங்களுக்கு டுடே அசைன்மெண்ட் என்னது? கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்னு ஸ்டார்ட் பண்ணதில் டிஃபைன், அகைன் மறுபடியும் ஃபைனலாக சொல்கிறேன் கேட்டுங்க. டிஃபைன் ஆர்பிட்னு ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தேன். செகண்ட் கொஸ்டின் என்ன செய்யணும்? டிஃபைன் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்னால் த புரோட்டான் அண்ட் நியூட்ரான். த புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் are found in the nucleus of an atom. இது இந்த 2 கொஸ்டின் எழுத போகிறாங்க. தென் அதை விட இம்பார்ட்டன்ட், அட்டாமிக் நம்பர் Z ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். இது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்கான கான்செப்ட்டு. தென் அடுத்த கான்செப்ட் என்ன பண்ணோம்? மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். தென் இந்த சிம்பிளை எல்லோரும் ட்ரா பண்ணோம். எக்ஸ்ன்னு போட்டு என்னது சப்ஸ்கிரிப்டில் இசட் போட போகிறேன், சூப்பர் ஸ்கிரிப்டில் ஏ போட போகிறேன். ஏன்னா மாஸ் நம்பர், இசட்னா அட்டாமிக் நம்பர். இதை மட்டும் எழுதி அனுப்பணும் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ.